விவசாய நிலங்களில் வேலை செய்ய ஆட்கள் பத்தலைங்கிறது இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. விவசாய கூலிகளுக்கு சம்பளம் பத்தலை. ரெண்டாவதா 15 மணி நேரத்துக்கு மேலே வேலை. மிக முக்கியமாக அடிமைத்தனமான வேலை. இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. எங்களுக்கு நிலம் இல்லாமல் போனதுனால தான் நாங்கள் அடிமையானோம். ஆண்டான் அடிமைக்கு காரணமே இந்த நில அடிமை முறை தான். நான் எடுக்க போகிற முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. என் மனசுக்கு பட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். விவசாயிகளுக்கும் விவசாய கூலிகளுக்கும் ஒரு உறவே இல்லாமல் போச்சு. ஏழை பணக்காரங்கிறது மட்டும் இல்லை, இடையில ஜாதிங்கிற ஒரு பெரிய பூதம் இருக்கு. அந்த பூதத்தை அடிச்சு விரட்டினாதான் இந்தியாவே உருப்படும். தம்பி யோ பெருசு சும்மாரியா தம்பி, என்னையா வேணும்? அங்க என்னப்பா பேசிக்கிறாங்க? இந்த பாழா போன காதுக்கு இன்னும் பழைய கதையே கேட்டுக்கிட்டு இருக்கோ. ரொம்ப நன்றி தம்பி. 10 வருஷமா கேட்காத காது 10 பைசா செலவு இல்லாம. விவசாய நிலங்களை பட்டா போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டானுங்க. இன்னும் 10 வருஷத்துல சோத்துக்கே நாமந்தான். என்ன மாதிரி நிலம் உள்ளவங்க முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அந்த முடிவுக்கு நான் தான் ஆளா இருக்க ஆசைப்படுறேன். நாளைக்குன்னு தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கே நம்ம நிலத்துல நாமளே விவசாயம் பண்ண போறோம். நிலம் என்னுடையது, உழைப்பு உங்களுடையது. எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். வரலாபத்துல உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி. இந்த பேர் ரொம்ப தத்துவம் பேசுதான். இவன் என்ன தெருல விட்டுறான் போலுக்க. ஏல ஐயா, தண்ணி போட்டிருக்கோம். பின்ன ஏல அடுத்தவருக்கு உதவி பண்ண வேண்டியதான். அதுக்கு ஒரு கணக்கு வேண்டாம். சொத்தப்புறம் அடுத்தவருக்கு எழுதி வச்சு போட்டு நீ தெருல நிப்ப. சொன்ன தப்பா நினைக்காதுன்னு இப்பவே விவசாயத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போ இருக்கிற அடிமை முறையில தான் நம்ம உழைப்பையும் உறிஞ்சிடுறாங்க, கூலியையும் திருடிடுறாங்க. இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான திட்டத்தை நம்ம மாறன் அறிவிச்சிருக்காரு. இங்க ஆரம்பிக்கிற இந்த திட்டம் இந்தியா முழுக்க தொடரணுன்றதான் நம்ம எல்லாருடைய ஆசை. ஹலோ, நான் மாதவன் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒண்ணுமில்ல, நமக்கு சொந்தமான நிலத்துல கண்ட நாய்களை வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்குது. நம்ம ஊருக்கு 7 நாள் சென்னை பிடிச்சிருக்கு சொன்னோம்ல, அதே மாதிரி உங்க அப்பா சென்னையில அனுப்பிக்கா பாரு. என் தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, பூத்து உதவிடா. உனக்கு ஒரு கண்ணி கழியறத பார்க்காம இந்த கட்டை எப்படி சாமி வேகும்?
திலீபன் 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 கஷ்டமா தான் இருக்கு. நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். நான் அது இல்லாமல் நடு ரோட்டில் நின்னப்ப நான் இருக்கேன்னு சொல்லி உச்சி முகுந்து வளர்த்த ஆளாக்குனேன். அவனை சுட்டு கொன்னாங்களே, அதை நன்மைக்குன்னு எடுத்துக்க சொல்றியா? இல்லை என்னை காப்பாற்ற நினச்சி குண்டடிப்பட்டு செத்து போனாள், அதை நன்மைக்குன்னு எடுத்துக்க சொல்றியா? பணக்காரங்களோட ஏவல் நாயா இருந்து போலீஸ்காரனுக்கு செஞ்ச அநியாயத்தை நன்மைக்குன்னு எடுத்துக்க சொல்றியா? எல்லாம் நன்மைக்கு. பணக்காரன் ஏழையை பார்த்து சொல்ற வார்த்தை இது. ஜெயிச்சவன் தோத்தவனை பார்த்து சொல்ற வார்த்தை இது. முதலாளி தொழிலாளியை பார்த்து சொல்ற வார்த்தை. சாரி, உன்னை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நோக்கு நடந்ததை பார்த்தா அந்த அம்பாள் மேலதான் எனக்கு கோவமா வருது. நான் காலத்துக்கு பிடிக்காத பிள்ளையா பிறந்துட்டு நினைக்கிறேன். அதான் எனக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. நாலு காலி பசங்க பண்ற வேலைக்கு அப்புறம் நாங்க எதுக்கு இந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கணும்? அமைதியே இந்த ஊரு இப்படி அல்லோலப்பட்டு போறதுக்கு காரணமே இந்த 4 காலி பசங்க தான். அண்ணே, நம்ம அடிமையா இருந்தா ஊர் அமைதியா இருக்கும். பின்ன வாயை மூடி கிடந்த நம்மெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டா கலர் நடக்கத்தானே செய்யும். பெரிய மனுஷனா இருந்து ஊருக்கு என்ன செஞ்சீங்க? ஆடி மாசானா அம்மனுக்கு கூழ் ஊற்ற வேண்டியது, சித்திரை வயசுனா ஊர் ஃபுல்லா காசு வசூல் பண்ணி காப்பு கட்டுறேன் கச்சேரி நடத்துன்னு கூத்தடிக்க வேண்டியது. ஊருன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். எல்லாம் ஒரே நாள்ல சரியாகணும்னா எப்படி நடக்கும்? நீங்களாம் இந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருக்க வரைக்கும் இந்த ஊருக்கு எந்த நல்லது நடக்காது. டேய், யாரா அந்த திலீபன்? யார் இந்த திலீபன்? திலீபன் யாரா? இந்த பையன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எப்ப என்ன நடக்குன்னு எல்லாத்துக்கும் பயமா இருக்குடா. அவன் சொல்றத வேத வாக்குன்னா நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்காதீங்க, கிளம்புங்க. அவன் என்ன இந்த ஊர்ல பிறந்தவனா இல்ல இந்த ஊர் சொந்தக்காரனா? அவன் பேசலாம் கேட்டுட்டு குய்யா குதிச்சு நிக்கிறீங்க. இந்த ஊருக்கு பொழைக்க வந்த அனாதை பையன் தானே அவன். உழைக்க வந்த பையன் அளவோட இருக்கணும். அதை விட்டுட்டு நாட்டமந்திரம் பண்ணா நாமெல்லாம் நாசமா தானே போனோம். ஆமாயா, உங்களால இந்த ஊருக்கு என்ன விமர்சனம் கிடைச்சிருக்கு? காட்டி கொடுக்கறதும் வேற என்னத்த செஞ்சு கிழிச்சிட்டீங்க? திலீபன் தம்பியாலதான் ஊரா இருக்கு. திங்கிற திமுறல யார பத்தி என்ன பேச்சு பேசுற? இன்னும் 10 நிமிஷத்துல இடத்த காலி பண்றீங்க. திலீபன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அவனை வெளியே போன்னு சொல்ல தகுதி இங்க எவனுக்கும் கிடையாது. என்னங்கடி வார்த்தைக்கு வார்த்தை திலீபன்றீங்க? எங்க கிட்ட பாக்காதது அப்படின்னு அவங்க கிட்ட பாத்துட்டீங்க. நாதி இல்லாத கடந்த நமக்கு மானம் சூடு சொரண ரோசத்தை சொல்லி கொடுத்துச்சு பாரு, அத பார்த்தோம். ஏய், என்னங்கடி இவனுங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உழைக்க வந்த பையன் அளவோட இருக்கணும். இல்ல இந்த ஊர் சொந்தக்காரனா? அதை விட்டுட்டு நாட்டமந்திரம் பண்ணா நாமெல்லாம் நாசமா தானே போனோம். இந்த பையன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எப்ப என்ன நடக்குன்னு எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை திலீபன்றீங்க. எங்க கிட்ட பாக்காதது அப்படின்னு அவங்க கிட்ட பாத்துட்டீங்க. திலீபன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். அவனை வெளியே போன்னு சொல்ல தகுதி எவனுக்கும் கிடையாது. போய் என் பெத்தவர்கிட்ட சொல்லு, தமிழ்நாட்டில் உன் பிள்ளை தவிச்சிட்டு இருக்காரு.